நேற்றைய தினத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜீவ பலி என்கிற தலைப்பில் நாம் சில பாடங்களை காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஒரு சராசரி மனிதனுக்கும் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கும் வேறுபாடுகள் வித்தியாசங்கள் உண்டு. முதல் வேறுபாடு, நம்முடைய அனுதினமான பழக்க வழக்கங்களிலே இருக்க வேண்டும். இந்த ஆர்மி மிலிட்டரி எதிராளிகளோடு போராடக்கூடிய அந்த ட்ரைனிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாக அதனதன் நேரத்தில் சரியாக செய்து முடிக்க வேண்டும். அந்த தகுதிக்கு அந்த இடத்துல உருவாகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு தருகிறவர் கிறிஸ்து. எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம்? கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஜீவ பலி. இந்த சர்வாயுத வர்க்கம் அதிகாலை நேரத்திலே தேவ சமூகத்திலே நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் சந்திக்கிற இந்த கடைசி காலகட்டங்களிலே நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை தேவனே தர வேண்டும், கிறிஸ்துவே தர வேண்டும். இந்த அதிகாலை நேரம், அது இன்னும் அந்த மிலிட்டரி ட்ரைனிங் சொல்றது போல, இது ஆவிக்குரிய காரியங்களிலே தேவன் நம்மோடு கிருபை அளிக்க வேண்டும், நமக்கு கிருபை அளிக்க வேண்டும். நல்லா பாருங்க, அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கிறது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம். அது மட்டுமல்ல, நம்முடைய குணத்தினுடைய லட்சணம். ஒருவேளை இப்ப வாழக்கூடிய காலகட்டங்கள்ல இது ஒரு திருமணமாகி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது ஏதோ அது ஒப்பிடாக அவங்களுக்குள்ள அது ஒத்து போகிறது. அது சரின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல சின்ன குழந்தையா இருக்கும்போது கல்யாணம் ஆகி யாராவது அந்த ஊருக்கு வருகிற பொழுது காலையில 5 மணிக்கு முன்பதாக 4:30 மணி அரைகுறையாய் அது சரியாவே விடிஞ்சிருக்கிறது. அந்த இருட்டோடு எழுந்திருப்பார்கள். கிராமப்புறங்களில் இருட்டோடு எழுந்திருந்து அவங்க செய்யக்கூடிய அந்த சமையல் சாப்பாடு வகை ஒரு பக்கம் இருக்கும். வீட்டு வேலைகளை செய்வார்கள். அது மட்டுமல்ல, வீட்டை சுத்தம் செய்வார்கள். இது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இருந்தது. ஆரோக்கியமாய் வாழ்ந்தார்கள். சில வீடுகளில் அதிகாலை நேரங்கள் எழுந்திருந்து நல்ல உற்சாகமான பாடல்களை பாடி வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்கக்கூடிய பக்குவங்களும் இருந்தது. இன்னைக்கு இந்த அதிகாலை ஜெபம் நம்மை விட்டு அந்த முன்மாறினுடைய மலை நிற்கக்கூடிய அது எப்போது என்பது தேவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் ரொம்ப காலம் போகாது. நம்முடைய ஜென்ம சுவாபங்கள் மாறி இருக்கிறதா? அதிகாலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா இந்த வாட்ச் கிளாக்கை கரெக்டா அப்படியே போட்டோம் அப்படின்னா 4:30 மணி 5 மணி அளவிற்கு காலையில எழுந்துக்கிறோம். அதே போல சாயங்காலம் சீக்கிரமாக நம்ம நித்திரைக்குள் செல்ல வேண்டும். இது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம், நம்முடைய மனநிலைமைக்கு ஆரோக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, எல்லாவற்றையும் அதனதன் காலங்களிலே சூழ்நிலைகளிலே நேரங்களிலே செய்கிற பொழுது நம்முடைய ஜீரணம் செய்யக்கூடிய உறுப்புகளும் நமக்கு சரியாய் அவைகளை செய்து முடிக்கின்றன. கண்களுக்கு தெளிவு. ஒரு நபரை பார்த்தேன், ஒரு நல்ல போதகர். இந்த நெத்தி பகுதி எல்லாம் கருப்பா இருக்குது, இந்த கண்ணை சுத்தி எல்லாம் கருப்பா இருக்குது, முகத்துல அங்கங்க கருப்பா இருக்குது. அவர் ஒரு நல்ல தலைவர், ஒரு போதகர். பாஸ்டர், ஏன் இப்படிலாம் இருக்குது? எனக்கு நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது. காலையில தான் 8:30 மணி 7 மணிக்கு காலையில் எழுந்திருப்பது. மெலட்டோனின் என்கிற ஹார்மோன் நம்முடைய கண்களில் இருந்து நம்முடைய முகப்பகுதிக்கு அதுவைகள் பரவுகிறது. பின்பகுதியினுடைய செரிபரம் என்று சொல்லக்கூடிய கிளாண்ட்ல இருந்து அந்த திரவம் நமக்கு சுரக்கிறது. சின்ன குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா
ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா நீங்க சாப்பாடுலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னைத்தானே அறியாம அப்படியே மயங்கி தூங்குவாங்க. அது இயற்கையாக. ஏன் அப்படின்னா அவங்க காலையில எழுந்திருக்கிறாங்க, வேலைகளை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த செல்போனை தூக்கி கண்ணு முன்னாடி பார்க்க 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 மூளையில் இருக்கக்கூடிய பின் நரம்புகள் சிதைவாகிறது. சில காரியங்களை நாம் வாசிப்போம். நம்முடைய குண வளர்ச்சி நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. சைல்ட் கைடன்ஸ் புத்தகத்துல நம்முடைய தீர்க்கதரிசி இப்படியாக எழுதுகிறாங்க, யாருடைய மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல, மூத்த விசுவாசிகள் மூத்த போதகர்கள் நமக்கு இந்த குணநலங்கள் வேண்டும். நம்ம கண் முன்னாடி வாழ்றவங்க இந்த தவறுகளை செய்யக்கூடாது, நாம் மாற வேண்டும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நம்முடைய கால்களில் முள் தைத்ததானால், ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய முள் எப்பவும் குத்திட்டே தான் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய அந்த முள், அந்த வேதனையை நாம் இன்னொரு முள் கொண்டு எடுக்கிற பொழுது வலி நீங்குகிறது, நாம் சுகமாய் நடக்கலாம் தேவனுடைய பாதைகளிலே. சைல்ட் கைடன்ஸ் பக்கம் 164. குணம் என்பது தற்செயலாக வருவதில்லை, மேலும் அது தவறான திசையில் எடுத்து வைக்கும் அடியில் திடீரென தோன்றும் மனநிலை நிமித்தம் தீர்மானிக்கப்படுவதும் இல்லை. ஒரே நிமிஷத்துல திடீர்னு குணம் மாறினதுக்காக இல்லைங்க. எந்த சுபாவத்தை, எந்த செய்கைய மறுபடியும் மீண்டும் மீண்டும் நம்ம செய்யறோமோ அதுதான். இன்னைக்கு நம்முடைய குணமும் செல்லும் ஒண்ணுதான். மொபைல் போனும் யூடியூபும் நம்முடைய குணமும் ஒண்ணுதான். நம்முடைய பக்தி விருத்தியும் நம்ம செய்யக்கூடிய அந்த பாவ அருவருப்புகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, இதனை யார் திருத்துவது? யார் இதனை கேள்வி கேட்பது? திருச்சபையினுடைய போதகருக்கு இந்த பங்கு உண்டு. எல்லா போதகரையும் குறை சொல்வதற்காக அல்ல, எல்லா திருச்சபையுடைய மூத்த விசுவாசிகளும் குறை சொல்வதற்காக அல்ல. பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி எதை பார்க்கிறோமோ, எதனோடு பேசுகிறோமோ, நல்லா பாருங்க. வேலை செய்கிறவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலைக்கு சம்பந்தமாவே டீச்சர் வேலை செய்யறவங்க பிள்ளைகளோடு அவங்க எப்படி பேசுறாங்க, பழகுறாங்க, அதே தான் பேசுவாங்க. வியாபாரம் செய்யறவங்க அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்தின் ரீதியாக தான் பேசுவாங்க. ஒரு போலீஸ் மேன வேலை செய்யறவன் அவங்க என்னெல்லாம் கேஸ் உண்டாக்குறாங்க அதை பற்றி பேசுவாங்க. ஆனால் நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எல்லா நேரங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவையே மையமாக வைத்து அந்த குணலட்சணங்களே நாம் பேச வேண்டும். ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய வேலை தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் இது நம்முடைய பழக்கமாக மாற வேண்டும். சரி, தொடர்ந்து எழுதுறாங்க. ஒரு செயல் தொடர்ச்சியாக பலமுறை செய்யப்படுவதனாலேயே அது பழக்கமாக மாறி அது ஒரு நல்ல காரியத்திற்கோ இல்ல தீமையான காரியத்திற்கோ அது குணத்தை வடிவமைக்கிறது. சின்ன பசங்களுக்கு குழந்தையில இருக்கும் போதே சொல்லி தருவாங்க, இந்த பாருப்பா இந்த மாதிரி செய்யக்கூடாது, கிளாஸ்ல போய் நீங்க கிளாஸ் ரூம்ல யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, எந்த பிள்ளைகளுடைய பென்சிலையோ ரப்பரையோ நீங்க எடுத்து வரக்கூடாது, இப்படிலாம் பெற்றவங்க சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் அதே இது சத்தியத்தை அறியாத பிள்ளைகள் அதை கண்டுகொள்வதில்லை, அந்த அறிவுரைகளை சொல்வதில்லை. வீட்டுக்கு வரும்போது பிள்ளைகள் ஒரு பேனாக்கு 3 பேனா வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைகள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கிளாஸ் ரூமுக்கு எடுத்து போகக்கூடிய அந்த பாக்ஸுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா எப்படி 2-3 பேனா, பென்சிலு, ரப்பர் நிறைய வச்சிருப்பாங்க. ஏங்க இது இது என்ன அப்படின்னு கேட்டா, இது என் ஃப்ரெண்டு, இது அவனது, இப்படி மாத்தி சொல்வார்கள். அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த செயல்முறைகளை அடித்தளத்தில் இருந்து அவர்களை திருத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இது குழந்தைகளுக்கு இருக்கிறது. நம்முடைய நிலைமை, இன்னைக்கு இந்துக்களா இருக்கிறவர் தெய்வம் யாருன்னே தெரியல, போய் அந்த பூஜை அறையில போய் இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க. அது முன்னாடி போய் நிப்பாங்க, பயபக்தியாய் கண்களை மூடி வேண்டுதல் செய்வார்கள். நம்ம பைபிளை தொடவே மாட்டேங்கிறோமே நிறைய நேரங்கள்ல. நம்ம சொல்லவில்லை, ஏன்னா அந்த அதிகாலை ஜெபத்துல ஆவலோடு தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கடமைகள் உண்டு. உங்களுக்கு கீழ்
நீங்க யார்ட்டெல்லாம் பேசுறீங்க பழகுறீங்க அவர்களிடத்துல இந்த நல்ல குணங்கள் இருக்கிறதா? அவர்களை யார் கேள்வி கேட்க வேண்டும்? இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்து தேவ சமூகத்துல ஜெபிக்காம மீட்பை கொண்டு வராமல் ரட்சிப்பினுடைய திட்டம் என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, கண்மூடி திறக்கிறதுக்கு முன்பதாக எப்படி நகரங்கள் பட்டணங்கள் இன்று குண்டு வீச்சினாலே அழிந்து கொண்டிருக்கிறதோ நம்முடைய சூழ்நிலையும் நெருக்கமாக காணப்படும். தொடர்ந்து இந்த வாசகத்துல எழுதுறாங்க. இந்த 14வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிற பொழுது, ஞான இருதயம், அதாவது வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி எங்களை உங்களுடைய கிருபையினாலே திருப்தியாக்கும் என்று சொல்லி இந்த காரியங்களை எழுதுறாங்க. ஞானமான இருதயம் வேண்டும் என்று 12வது வசனத்துல வாசிக்கலாம். சரி, சரியான குணங்களானது ஒரு விடாமுயற்சி. நான் இதை செஞ்சாம ஆண்டவரே நீங்க வசனத்துல சொல்லிருக்கீங்க, இதன்படி நான் எப்படியாவது செய்யணும், நான் மாறணும், உயிர் போயிடும், நித்திய ஜீவனை இழந்து விடுவோம். சரியான குணங்களானது விடாமுயற்சி, சோர்ந்து போகாத முயற்சி, நம்மிடம் நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு தாளந்தையும் திறமையையும் தேவனுடைய மகிமைக்காக வளர்ப்பதனாலேயே உருவாகிறது. வேத வசனங்களை நல்லா வாசிச்சு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மூத்த விசுவாசிகள் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு கதை வடிவமாய் சரித்திரத்தினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டரி போலவே, அது மட்டும் கிடையாது, சம்பாஷணைகள் இது போல இருக்குது, உலகத்தினுடைய முடிவினுடைய எச்சரிப்பு காலகட்டங்களில் இந்த நிகழ்வுகளெல்லாம் நடக்குது என்று சொல்லி நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது நம்முடைய குணங்கள், நம்முடைய தாளந்துகள், இவங்களை தேவனுக்காக தேவனுடைய மகிமைக்காக நம்ம ஒப்படைக்கிற பொழுது நம்முடைய தேவனுடைய அந்த நல்ல குணங்கள் நமக்குள் உருவாகிறது. அது விழா முயற்சியில இருக்க வேண்டும். நான் இதை செஞ்சேன் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு இதை கட்டளையிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இந்த குணங்கள் மாறலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. குணங்கள் வேற ஒண்ணும் கிடையாது, தேவனுடைய 10 பிரமாணங்கள். சரி, அதிகாலை நேரத்துல நமக்கு ஞான இருதயம் இருக்கும்படி, ஞான இருதயம்னா ஹார்ட், இந்த ஹார்ட் இல்ல, இங்க ஒரு ஹார்ட் இருக்குது, ஞான இருதயம், ஞானவான்கள். ஞானவான்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் மறைக்காமல் வெளிப்படுத்துகிறார். ஞானவான்கள் கீழே விழமாட்டாங்க. வசனம் சொல்லுது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். 60 வயசு 70 வயசு, பலத்தின் மிகுதியினால் 80 வயசு, அதுக்கு மேல பைபிள் சொல்லல. அந்த வசனங்கள் எழுதி 2000 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. தாவீது அவருடைய காலகட்டங்களில் எழுதினார், அப்பவே அவ்வளவுதான் வயசு. இன்னைக்கு ஒரு குறுகிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஞானம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த ஞானத்தை நமக்கு யார் தான் தர முடியும்? கிறிஸ்து ஒருவரே. அவருடைய வேத தியானங்களில இன்னைக்கு வேதத்தை நம்ம வாசித்து தியானம் பண்ணலன்னா அந்த ஞானம் நமக்கு கிடைக்காது. வாசகத்துல தொடர்ச்சி எழுதுறாங்க, இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்வதற்கு பதிலாக அவங்க எதிர்பார்க்கிறாங்க, அநேகர் எங்கெல்லாம் திடீர் உணர்ச்சி வேகம் அல்லது சூழ்நிலைகள் ஆட்கொள்கிறதோ அங்கே வழிமாற தங்களை அனுமதிக்கிறார்கள். இல்ல பாஸ்டர், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்க போற இடங்கள்ல எங்களுக்கு நிறைய எதிர்ப்பு, என்னுடைய பிள்ளைகள் ஓய்வு நாளை கை கொள்வதற்கு ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க, விருப்பப்படுறாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த லீவே கிடைக்கிறது இல்ல பாஸ்டர், சாபத் ஆஃபே கிடைக்கிறது இல்ல. யார் கேட்டாங்க? அத ஒரு எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்பார்மர் கரண்ட் மேல என் பையன் நடந்து போறதுக்கு வழியே இல்ல, அந்த டிரான்ஸ்பார்மர் கம்பி வழியே தான் போகணும். எப்போ வழி திறக்குதோ அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். பிரமாணங்களை மீறினால் மிகப்பெரிய ஆபத்து. இது சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு ஆட்கொள்கிறதோ அப்ப மக்கள் அங்கங்க வழி மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தீர்க்கதரிசி எழுதுறாங்க. இது அவர்களுக்குள் நல்ல தன்மைகள் குறைவுபடுகின்ற என்பதற்கான அல்ல. ஒரு நல்ல தன்மைகள்லாம் அப்பப்போ குறைஞ்சிருது அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தை அவங்க சொல்லல. என்ன காரணங்கள் சொல்ல பாருங்களேன். ஆனால்
அவர்கள் தங்களுடைய வாலிப பருவத்தில் சில இடங்கள்ல நியாய தீர்ப்பு நாட்களில், நியாய தீர்ப்பினுடைய அந்த சூழ்நிலையில் மூத்த விசுவாசிகளுக்கும் போதகர்களுக்கும், குறிப்பாய் தேவனுடைய ஊழியங்களை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும், குடும்பத்தினுடைய தலைவர்களுக்கும், அதாவது அப்பாவா இருக்கிறவங்க, அம்மாவா இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்விகளை தேவன் நியாய தீர்ப்பில் கேட்பார். என்ன தெரியுமா கேள்வி? உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உன்னுடைய மண்டை எங்கே? அப்போ நம்ம இல்ல ஆண்டவரே, நாங்க இதை செஞ்சோம், நாங்க இதெல்லாம் சொன்னோம் வச்சோம், அவங்க கேட்கலன்னா நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நம்ம சத்தியம் சொல்லக்கூடிய நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம சொந்த பந்தங்களோடு பேசி பழகி உறவாடக்கூடிய சொந்த பந்தங்களுக்கும் சரி, மனதார அவர்களுக்காக ஜெபிக்குவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்புறம் நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் போன சத்தியங்களெல்லாம் சொன்னேன், அவளுக்காக நான் ஜெபித்தேன், அநேக முறை நான் இதை செய்தேன், ஆனால் இதுல இவ்வளவு பேர் தான் மனம் மாறி இருக்கிறாங்க, இவங்க மனம் மாறல. பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க இந்த சத்தியத்தில் வழிநடத்தல அப்படின்னா போராடி, அதுக்காக சிலர் சொல்லுவாங்க சண்டையா போட்டு, அப்பாவும் பிள்ளையும் அம்மாவும் மகனும் ஆர்கியூமெண்டா பண்ணி சண்டையா போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் போட்டு உடைச்சி எடுத்து, இது இல்லைங்க ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டம் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி போராட்டங்கள் இல்ல. பிசாசானவர் உங்களுடைய கைகளில் இருந்து தட்டி பறித்து கொண்டு போகிறான் உங்களுடைய கிரீடங்களாகிய உங்களுடைய பிள்ளைகள். நம்ம அதை இழந்து போகக்கூடாது. தேவனோடு, ஆண்டவரே இந்த சம்பாஷணைகள் என் குடும்பத்தில் நடக்குது, என் பிள்ளைகளுக்கு நடக்குது, என் பேரம்பேத்திகளுக்கு நடக்குது, நான் விட்டு கொடுக்க முடியாத ஆண்டவரே, இந்த கிரீடத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். ஆனால் அவர்கள் தங்கள் வாலிப பருவத்தில் தேவன் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் என்பதை உணர்ந்து புரிந்து கொள்வதில்லை. வாலிபனே வாலிபனே, உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட, இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நீ நியாய தீர்ப்புல நிக்கணும். ஆனா இன்னைக்கு வாலிபர்கள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நொடி பொழுதிலே பாவ இச்சையில விழுந்து விடுகிறார்கள். அது ஒரு நாள்ல வருவது அல்ல. குணாதிசயங்கள், குணலட்சணங்கள், எதை பார்க்கிறாங்க, எதை பேசுறாங்க, எதை செயல்படுறாங்க, அதன் வழியாய் மாறிவிடுகிறது. ஆண்டவராகிய தேவனுக்கும் ஒரு சக மனிதனுக்குமான நமது முதல் கடமை சுய வளர்ச்சியில் உள்ளது. காலையில எழுந்த உடனே, இன்னைக்கு ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த பிள்ளைகள் எந்திரிச்சாங்க, மூஞ்சி முகத்தை கழுவுனாங்க, ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்க, அம்மா நான் ஸ்கூலுக்கு போறேன்னு போயிட்டாங்க. அவங்க எழுந்தது, அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தைகளை 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 7:45 ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை திட்டி எழுப்புறாங்க. அவங்க எந்திரிச்ச உடனே அவங்க படுத்திருந்த பாயை கூட மடிச்சு வைக்கல, ஏதோ கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் காலையிலே சாப்பாடு கொடுத்துட்றாங்க, பேகை தூக்கிட்டு போயிட்டாங்க. குளிக்கவில்லை, பல் தேய்க்கவில்லை. இது ரெண்டும் நம்முடைய ஹெல்த் மெசேஜ்ல இருக்குது. ஏன் ஒரு மனுஷன் காலையிலேயே ஆரோக்கியமாக இருக்க வேணும்? அந்த 5 மணி அளவில் அவன் எழுந்திருக்கிற பொழுது, புத்துணர்ச்சியான சுத்தமான காற்றுகளை சுவாசிக்கிற பொழுது, நடைப்பயிற்சியை மேற்கொள்கிற பொழுது, தன்னுடைய உடலை ஸ்நானம் செய்து சுத்தம் செய்கிற பொழுது, பாடி உடம்பு ஹீட் டெம்பரேச்சர் எல்லாம் வெளியில போகிற பொழுது, காலை கடன்கள் எல்லாம் முழிக்கிற பொழுது நம்முடைய ஆரோக்கியம் சீர்நிலையாக இருக்கிறது. இது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லல, விசுவாச பிள்ளைகள் விசுவாசிகளுக்கும் இவைகள்ல பங்கு இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு உடல் பயிற்சிகளை செய்கிறோம்? நடந்து போறதுக்கு நேரம் இருக்குதா? இல்லங்க, நடந்தா முட்டு வலிக்குது, கை கால் வலிக்குது, இந்த சாக்கு போக்கெல்லாம் இல்லங்க. ஆரோக்கிய விதிமுறைகளை யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவர்கள் தேவ பிரமாணமாகிய ஒழுக்க சீர்கேடான பிரமாணத்தை
ஒழுக்கமான பிரமாணங்களை மீறுவதற்கு சமமாக இருக்கிறது என்று சாட்சியாமம் சொல்லுகிறது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் ஆகிறது கூட நடக்கிறது இல்லை. அப்புறம் வயிறு இப்படி இருக்குது, கேஸ்ட்ரிக் ஆகுது, அடிக்கடி இப்படி ஆகுது, மயக்கம் வருது. இல்லைங்க, அதிகாலை நேரத்தில் எழுந்து பாருங்க, தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்க, காலை கடன்களை வேலைகளை எல்லாவற்றையும் சிறப்பாய் நிற்காம நீங்க செய்து பாருங்க. கைகளுக்கும் கால்களுக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ரத்த நாளங்களுக்கும் ஓட்டங்களுக்கும் தேவன் புத்துணர்ச்சியா இருக்கிறார். எதுக்கு பிபி வரணும், ஏன் சுகர் வரணும்? தொடர்ந்து இந்த காரியங்களை வாசிப்போம். தேவனுக்கும் சகோதரர்களுக்குமான நமது முதல் கடமை சுய வளர்ச்சியில் உள்ளது. நாம் தேவனோடு எப்படி மாறுகிறோம்? பிரசங்கி 8வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கு மேறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். நம்ம சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, நாங்கள் ஞான இருதயத்தை அடையும்படி அதிகாலையிலே எங்களை என்ன செய்யுங்க, திருப்தியாக்குங்கன்னு சொல்றாரு. இங்க தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். இன்னைக்கு நம்முடைய மீதமான சபையில இல்லாத நோய்களே இல்லை. மூத்த விசுவாசிகளும் சரி, மன்னிக்கக்கூடிய மனப்போக்குவங்கள் இல்லாதபடிக்கு ஒரு பிடிவாதமான அழுத்தத்தில் இருக்கிறவர்களுக்கு கேன்சர் நோய் வரும் என்று நம்முடைய தீர்க்கதரிசி எழுதுகிறாங்க. மன அழுத்தங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தெல்லாம் ஏன்ட்ட இறக்கி வச்சுன்னு சொல்றாரு. சொன்னால் சொன்னதுதான். அந்த பாரத்தை நீங்க ஏன் சுமக்கணும், நான் ஏன் சுமக்கணும், நம்ம விசுவாசில ஏன் சுமக்கணும்? ஆண்டவரே, எனக்கு இப்படி எல்லாம் நேர்ந்தது, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், எனக்கு நீங்க இடைப்பாறுதல் தாங்க. அந்த பார அழுத்தங்கள் என்னுடைய நினைவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் செய்து விட்டு விட்டால் அந்த பொறுப்பு தேவனுடையது. நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, கற்பனையை கை கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். நம்ம அதிகாலையில எழுந்து ஆண்டவரை தேடினா தானே ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றவனுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் என்னன்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்துவாரே. நாம் அதில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 10வது வசனம் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நம்முடைய மீதமான திருச்சபையில இது சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை சார்ந்த ஒருவர் பிரசங்கிப்பதை 100 செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை சார்ந்த விசுவாசிகள் அமர்ந்திருந்து கேட்கிறோம். அப்படி கேட்கிறது தப்பு இல்லை. ஆனால் தேவ ஊழியங்களை செய்வதற்கு இந்த 100 திருச்சபையினுடைய விசுவாச பிள்ளைகளும் 100 இடங்களுக்கு சென்று 100 ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும், 100 ஆத்துமாக்களோடு பேச வேண்டும், பழக வேண்டும், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும், அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த 100 விசுவாசிகளுமே 100 திருச்சபைகளை பிரசங்கிக்க வேண்டும். 100 × 100 எவ்வளவு வருது? 1000, 10,000. வேதவசனம் சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானமே பிரதானம். நம்மள சில வேத வசனங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானும் சில நேரங்களில் ரொம்ப அழுதுருக்கிற, ஆண்டவரே என்னது இது, எனக்கு இந்த தகுதி இல்லாம போச்சே, இந்த வசனம் எனக்காக எல்லாம் நீங்க இன்னைக்கு பேசிருக்கீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா வெளியிலலாம் சொல்ல முடியாது, கஷ்டமா இருக்கும். அந்த குணம் ஜென்ம சுபாவம் நம்மகிட்ட இருக்கும். இருப்பு ஆயுதம் அது மழுங்கலா இருக்க. எப்படி ஞானத்தை குறித்து எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகுமே. அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்யும்போது அதை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம், தேவ ஞானம் பிரதானம். இப்ப நம்ம அறுவடைக்காக நம்ம போகிற நேரம் அந்த
முக்கூர் உள்ள இல்ல அந்த 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 கருது வெட்டக்கூடிய அந்த கத்தி மழுங்கலா இருந்துச்சுன்னா எப்படி ஆத்மாக்களை ஆதாயம் செய்வது? வெளிப்படுத்தல் 14 வாசிச்சு அந்த 15-16 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது மேகங்கள் மேல ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வெண்மையா இருக்கிறார். இன்னொரு தேவதூதன் சொல்றாரு, பூமியினுடைய கதிர்கள் அந்த பழங்கள் என்ன செய்து விளைந்தது, கருக்குள்ள உம்முடைய அருவாளை நீட்டி அதனை அறுத்து விடும். கருக்கு வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சரியா பிடிக்கலன்னா கையை வெட்டிடுங்க. கையினா என்ன? கையின் பிரயாசங்களை வெட்டிவிடும், நம்மை திருப்பி விடும். இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிற கேள்விகள் நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களே, எங்களுக்கு இதெல்லாம் சொல்றீங்களே, நீங்க யோகியமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் இல்ல உங்களுடைய ஆட்கள் தான் செய்யறாங்க. நீங்க போங்க, முதல்ல அவங்கள போய் பாருங்க. நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். நம்முடைய அறுவடை, இந்த அறுவடையை செய்கிறது முத்தூதனுடைய செய்தின்னு சொல்லி அந்த 3 தேவதூதர்கள் பறந்து வருவாங்கல்ல, படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அது தவறான படம். அது மனிதர்களாகிய நமக்கு அந்த வேலைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அறுவடை செய்வது அழிவிலிருந்து, இந்த உலகத்தை அழிவிலிருந்து அழிவை கொண்டு வருவது, அழிவிலிருந்து காப்பாற்றுவது, இதெல்லாம் தேவதூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். நம்ம செய்யற வேலை தேவனுடைய சத்தியங்களை சொல்வதும் அவருடைய நாமத்தை பிரசவமாக்குவதுமே நம்முடைய கடமையாக இருக்கிறது. சைல்டு கைடன்ஸ் பக்கம் 164 சொல்றாங்க, நமது சிருஷ்டிகர் நம்மிடம் ஈவாக கொடுத்த ஒவ்வொரு திறமையையும் பரிபூரணத்தின் உரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு, பேச்சு திறமை ரொம்ப நல்லா இருக்கும். சிலர் புதிய முகங்களா இருந்தாலும் சரி, பழைய ஆட்களாக இருந்தாலும் சரி, பேசி பழகக்கூடிய நல்ல திறமைகளை தேவனுக்கு தந்திருப்பார். சம்பாஷண நிலை சிலரை பார்த்தோம் அப்படின்னா, பஸ்ல போனாலோ ட்ரெயின்ல போனாலோ பார்த்து பேசி பழகி கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்களுடைய போன் நம்பர் எல்லாம் வாங்கிடுவாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்க, பழகுவாங்க, நல்ல நட்பு ரீதியாக வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை பரிபூரணத்தின் உரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு நாம் தேவனுடைய திறமையை, நாம் நம்முடைய திறமையை மாபெரும் அளவில் நன்மை செய்ய ஏதுவாகும்படிக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், மக்களை பார்க்கிறோம், இல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு காய்கறி தான் வாங்க போறோம், அங்க யாராவது வயசானவங்க இருப்பாங்க, நடக்க முடியாம கஷ்டப்பட்டு நடந்து கை காலெல்லாம் வளைஞ்சு போகும், நெளிஞ்சு போகும், மூச்சு விடுறது கஷ்டப்படுவாங்க. அவங்கள பார்த்த உடனே புரிஞ்சுக்கிடலாம். அவங்க கிட்ட போய் பார்த்து பேசி அன்பான வார்த்தைகளை பேசி, அம்மா நீங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டா, வாங்க. ஒருவேளை நம்ம ஏதாவது 2 வீலர் பைக் ஸ்கூட்டர் வச்சிருந்தோம்னா உங்களை வீட்டில் விடட்டுங்களா, வாங்கன்னு கூப்பிடலாம், பேசலாம். அன்பான வார்த்தைகளை அவங்கள்ட்ட நீங்க பேச்சு கொடுத்து பேசுறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வது, அவங்களுடைய உடல் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளலாம். ஒன்று ஹை சுகர் இருக்கும், இல்லைனா பிபி இருக்கும், இல்லைனா கால்களில் புண்ணு இருக்கும், இல்லைனா மனவேதனைகள் இருக்கும், குடும்ப மன அழுத்தங்கள் இருக்கும், அழுவாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களை சந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை பயன்படுத்தி இது நன்மைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். நமது குணங்கள் தூய்மையாகி அதிலுள்ள குறைகள் நீக்கப்பட கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட கிருபை நமக்கு தேவையாகும். ஆண்டுடைய கிருபை நமக்கு வேணும். இதெல்லாம் போயிடுச்சு சேருறதுக்கு நமக்கு என்னங்க தகுதி இருக்குது? நம்ம நீதிமானா? இல்லையே. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்யணும்னு விருப்பப்படுறேன், ஆண்டவரே என் மனசுல அந்த ஆசை இருக்குது, எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த சத்தியத்தை நாங்க மக்களுக்கு போய் சொல்லணும், அந்த ஆத்மாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்கூடிய அந்த வாஞ்சை எங்க இடத்துல இருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையா இல்லைங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு கிருபையாக எண்ணப்பட்டது. விசுவாசம் அப்படின்னா என்ன? கிரியையின் மூலமாக அல்ல. அப்படி கிரியை செய்யறது மூலமாக மட்டும்தான் அப்படின்னா 2 யாக்கோபுல மறுபடியும் சொல்றாரு,
ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. இது உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல ஆபிரகாம் அப்படி பெரிய நல்ல காரியங்களை செய்யல. ஆண்டவரும் ஆபிரகாமுடைய பாவங்களை மன்னித்தார், அவனுக்கு கிருபை கிடைச்சது. நோவா தன் காலங்களில் நீதிமானாக வாழ்ந்தார், அவருடைய கண்களுக்கு தேவன் பார்வையில கிருபை கிடைத்தது. யோபுவ என்னதான் பிசாசு சோதிச்சாலும் ஆண்டவர் விட்டு பார்ப்பா என் பையன்ட்ட, என்னுடைய மகன்ட்ட நீ என்ன வேணா செஞ்சு பார். பரலோகத்திலிருந்து அவ்வளவு பிரம்மாண்டமான தேவதூதன் அவ்வளவு வலி வேதனைகள் கஷ்டங்களையும் ஆண்டவரை விட்டு நான் வாழ்ந்தாலும் அவருக்காகவே மரித்தாலும் அவருக்காகவே. எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு! யோபு மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா நிலைநிக்க முடியுமா? நின்னால் நம்முடைய விசுவாசம் விளங்கும். தொடர்ந்து காரியங்களை நம்ம வாசிக்கலாம். இப்படிப்பட்ட குணங்கள் இது நமது குறைபாடுகளை பார்க்கவும் சரி செய்யவும் நமது குணங்களில் மிக சிறந்ததை முன்னேற்றமடைய செய்வதற்கும் உதவுகிறது. எப்படிப்பட்ட குணங்களா இருக்கு? சிலர் பார்த்தோம் அப்படின்னா கண்ணில் பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுவாங்க, இதை வாங்கிடணும் இதை செஞ்சிடணும் அப்படிம்பாங்க. சிலர் பெருமூச்சு விடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏற்பட்ட காரியங்களை யார்கிட்டையாவது நான் இப்படிலாம் செஞ்சேன், என் குடும்பத்தில் இப்படிலாம் நடந்துருச்சு, நான் இவங்களை நம்பினேன், என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, நான் இப்படிலாம் செய்யணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு எல்லாமே எதிர்பாராம நடக்குது, நான் என்ன செய்யனே தெரியல. ஒரு எச்சரிப்பு, சக மனிதனுடைய குறைபாடுகளை இன்னொரு சக மனிதத்தை போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இதெல்லாம் போய் அந்த மனுஷட்ட சொன்ன உடனே அவர் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் நீக்கிற போறாரா? இல்ல இந்த காரியங்கள் எல்லாம் அவர் நியாயம் பேசி தீர்வு செய்ய போகிறாரா? இல்லை. உங்களுடைய குறைபாடுகளை சக மனிதனிடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நட்பு ரீதியாய் நம்ம பேசுறோம் பழகிறோம், காரியங்களை பகிர்ந்து கொள்வது தவறில்லை. ஆனால் ஆழமான காரியங்களை நாம் பேசி பழகக்கூடிய மனிதனிடத்துல நம்ம சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாம் தேவனிடத்துல மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டும். இன்னொரு ஆகமத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்க போறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஜீவ பலி. குணங்கள், இந்த குணம் எப்படி வருதுன்னா எண்ணங்கள், செயல்கள், பழக்கங்கள், இந்த மூணு சேர்ந்து நம்முடைய குணம் வருது. எதை யோசிக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறோம், எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்குது, இதை வைத்து குணங்கள் நமக்கு உருவாகிறது. நம்ம வாஸ்தவ வசனம் போலவே நம்ம கிறிஸ்துக்குள் இருந்தோம் அப்படின்னா புது சிருஷ்டியா இருக்கிறோம், பழைய காரியங்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துக்குள் இருப்பது அப்படின்னா என்ன? ஒரு அறை இருக்குது, ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு 10 கதவுகள் இருக்குது. 10 கதவுகள் இருக்குது. இந்த 10 கதவுகளும் நீங்க இந்த கதவை விட்டு வெளியில போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த கதவுகளுக்கு உள்ளாக கட்டுப்பாடுக்குள் உங்களை வைத்துக் கொண்டவர்களானால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். நீங்க விலையுயர்ந்த பொருள், நாம் விலையுயர்ந்த ஒரு ஆத்மா. இந்த ஆத்மாவை யாரும் வஞ்சித்து நம்மள்ட்ட இருந்து கிறிஸ்துவிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கிறிஸ்துக்குள் நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 159வது பக்கத்துல இன்னும் சில காரியங்கள் இருக்குது. இதை வாசித்து நம்ம என்ன செய்யலாம், நிறைவு செய்யலாம். செயல்களை தொடர்ச்சியாக மீண்டும் செய்யப்படுவதனாலேயே பழக்கங்கள் நிலைநாட்டப்பட்டு குணம் உறுதிப்படுகிறது. செயல்களை நம்ம செய்யற செயலை தொடர்ச்சியா அதே தான் செய்யறோம். இன்னைக்கு செஞ்சிருக்கோமா, நாளைக்கு ஆனா நமக்கு தெரியுது இது பாவம்னு தெரியுது, ஆனா மறுபடியும் அதைத்தான் செய்யறோம். இந்த வாலிப பிள்ளைகளை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு 10 நிமிஷத்திற்கும் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு செல்போனை போய் தொட்டு தொட்டு பார்க்கறது. அதுல யாராவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்களா, ஏதாவது அப்டேட்ஸ், இல்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மிகப்பெரிய ஒரு நோய். இதுல இன்னைக்கு நம்முடைய அட்வென்ட் பிள்ளைகளும் வீணான காரியங்களை பார்த்து கொண்டு, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை,
அவங்க ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாங்க. எதற்காக அதை பார்க்க வேண்டும்? ஒரு செயல்களை மீண்டும் மீண்டுமாய் நாம் செய்கிற பொழுது அது பழக்கங்களாக நிலைநாட்டப்பட்டு குணம் உறுதிப்படுகிறது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க, அதே மாதிரி நமக்கும் வந்துருது. மாடர்ன் வேர்ல்டு இது செல்போன் பயன்படுத்துறவங்க மட்டும் இல்லைங்க, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இது உண்டு. யாரையாவது பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைங்க, குணங்கள் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். இந்த குணம் ரெண்டு முக்கிய பகுதிகளை கொண்டதாகும். ரெண்டு விதமான ஒரு முக்கியமான பகுதிகள் இந்த குணத்துல இருக்குது. அது என்ன அப்படின்னா, சித்தம். அது சித்தம் மற்றும் சுய காட்டுப்பாடின் வல்லமையாகும். சித்தம், தேவ சித்தம். நம்ம எதை வேணா பார்க்கலாம், பேசலாம். ஆனா தேவ சித்தம் இதை செய்வதற்கு அனுமதிக்குமா? சுய கட்டுப்பாடு. இந்த சுய கட்டுப்பாடு எங்க இருக்கு தெரியுமா? இருக்குது 10வது பிரமாணத்துல இருக்குது. இச்சை அடக்கம். அந்த இச்சை அடக்கத்துல கட்டுப்பாடு இல்லாதபடிக்கு தான் நம்முடைய முன்னோர்களும் இந்த பாவங்களை விழுந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த சுய கட்டுப்பாடு நம்முடைய உணவு முறைகளிலே இருக்கிறது. எதை சாப்பிட்றோமோ அப்படியே தான் மாறுவோம். எப்படி சாக்லேட்டா பிஸ்கெட்ஸா குழந்தைகள் சாப்பிட்டா பல்லாம் சொத்த பல்லாகுதோ, அது மாதிரியே நம்ம எதை பார்க்குறோமோ அதனுடைய பிரைன்ல ஸ்டோர் ஆகுது. நம்முடைய சிந்தனைக்கு மீண்டும் மீண்டுமாய் வருகிறது. மறுபடியும் அதே சாக்லேட்டை குழந்தைகள் எப்படி ஆசையை சாப்பிடுவாங்களோ, மீண்டும் அதே பாவத்தை செய்கிறோம். சாக்லேட்டும் புழுவும் ஒரே இடத்துல இருந்து அரித்தது என்றால் அது புண்ணாக மாறும், நோயாக மாறும், மன அழுத்தமாக மாறும். நாம் அவைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. கடைசி வாசகத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் ஒரு வலிமையான கட்டுப்பாட்டில்லாத வெறி உணர்வை குணத்தின் பலன் என தவறாக எண்ணுகின்றனர். ஆனால் யார் தீவிர விருப்பங்களால் ஆளுகை செய்யப்படுகிறானோ அவனே பலவீனமான மனிதன் ஆவான். சில இடத்துல இந்த வாலிபர்கள் யூத்தா இருக்கிறவங்க சில முடிவுகளை எடுத்து சில தவறான காரியங்களுக்கு போவாங்க. ஆனா அது குணத்திற்கான மாற்றங்கள் அல்ல. அதுல தேவ சித்தம் இருக்கிறதா? சுய கட்டுப்பாடு இல்லாத மனுஷன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். இந்த நாக்கு 32 பேர்கள் இருக்கக்கூடிய பற்களுக்கு நடுவில் இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த நாக்கு நரம்பு இல்லாதது. எதை வேண்டுமானாலும் பேசும். இன்னைக்கும் தேவ சமூகத்துல மனுஷங்களா இருக்கக்கூடிய நாம மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தின்படி இந்த மத்தேயு 12:36 வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. நம்ம நிறைவாய் இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் செய்வோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, மனிதர்களாயிருக்கூடிய நாம் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள், இது நம்ம எப்ப பேசுறோம்? இந்த வார்த்தையை நம்ம எப்ப பேசுறோம்? இந்த வசனத்தை ஓய்வு நாள் பிரமாணத்தோடு நம்ம ஒப்பிட்டு நம்ம இந்த வாசகங்களை நம்ம வாசிக்கிற பொழுது, உன் சொந்த பேச்சை பேசாமல், SDA Seventh Day Adventist பைபிள் காமெண்ட்ரி, சொந்த பேச்சை பேசாமல், இது நம்ம பேசி பழகக்கூடிய சக மனிதனிடத்துல வீணான வார்த்தைகள் இருக்குதே. இப்போ நம்ம கையில அரிசி இல்லைன்னா கோதுமை மாவு நம்ம எடுத்துட்டு போறோம். அந்த மாவை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில வாசல்ல அந்த மாவை அப்படியே அள்ளி அள்ளி போடுவோமா? வெளியில தரையில போடுவோமா?
இத பார்க்கிற மக்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்னாச்சு இவனுக்கு? நல்லா தானே இருந்தான். சாப்பிட்ற அரிசி மாவை கொண்டு வந்து, இல்ல கோதுமை மாவை, சப்பாத்தி செய்யற மாவை எடுத்து கொண்டு வந்து இப்படி கீழே விதைக்கிறாங்களே. மனிதர் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள், நமக்கு சம்பந்தமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம பேசக்கூடாது. யாரை பற்றியும் நம் குறை கூறக்கூடாது. இன்னைக்கு சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தங்கள், குறை சொல்வது. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா, இவங்க இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. இதை பேசுவதால நமக்கு என்ன கிடைக்குது? ஆண்டவர் அதெல்லாம் நீ போய் சரி செய்யணும் நமக்கு சொன்னாரா? இல்ல அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? நம்முடைய பிள்ளைகள், கணவன், மனைவி, நமக்கு கொடுக்கப்பட்ட சபை, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைக்கும்படியாய், அவளுக்காய் ஜெபிக்கும்படியாய் இந்த வீணான வார்த்தையை பரலோகத்தில் லூசிபர் பேசினான். அதே தன்மைகளை, அதே காரியங்களை நம்ம பேசக்கூடாது. நம்முடைய குணங்களை நம்ம வளர்த்துக் கொள்வோம். தேவ சமூகத்தில் என் குணம் மாறணும் ஆண்டவரே, மனவாட்டியாகிய திருச்சபை எங்க மேல அன்பா இருங்க, எங்களுடைய குணங்கள் மாறுவதற்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நம் கண் முன்னாடி நம்ம பேசி பழகக்கூடிய நம்முடைய விசுவாச பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவு முறைகள், கணவன், மனைவி, பிள்ளைகள் அதிகமான நேரம் செலவு செய்து இந்த குணங்களை மாற்றும்படியாய் சேர்ந்து ஜெபித்தால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய குணங்களை மாற்றுவார். நாம் தேவனுடைய சமூகத்திலே அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரே பொக்கிஷம் இந்த குணம் மட்டும்தான். அவனுடைய சமுத்திரமே தாழ்த்துவோம், நம் ஜெபம் செய்வோம்.